இது கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து நம்ம எல்லா கண்டென்ட்டையும் நீங்களே மேனேஜ் பண்ண முடியும். இங்கே வந்து மெனூஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கோ, இப்போ என்டோமெண்ட் அப்படின்னா ஸோ என்டோமெண்ட்குள்ளே வர்ற பிளான்ஸ், நியூ சிங்கிள் என்டோமெண்ட், ஜீவனானந்த், நியூ என்டோமெண்ட். ஸோ அது மாதிரி அதுக்குள்ளே என்னென்ன பிளான்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஈச் பிளானோட டீட்டெயில்ஸும் நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணி கஸ்டமர் பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பிளானோட டீட்டெயில்ஸ், அதோட கேரண்டி டீட்டெயில்ஸ், அதோட இது எவ்வளோ இயர்ஸ், சம் அஷ்யூர்டு, ஸோ பெனிஃபிட்ஸ் என்ன, இது எல்லா மாதிரி ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வித் அந்த ப்ராடக்டோட லோகோவோட நம்ம ஃபீச்சர் இமேஜஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இன்சூரன்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அபவுட் அஸ் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக நம்ம ஒரு கிளைண்ட் உங்களை அப்ரோச் பண்ணணும், என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, என்னென்ன பண்ணுறீங்க நீங்கள். ஸோ இதில் வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ்னால் இப்போ நீங்கள் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, ஸ்டார் ஹெல்த், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணும்போது ஸோ இப்போது அது தனித்தனியாக அந்த ப்ராடக்ட்ஸ் சொன்னாலும் நம்ம டீட்டெயில்ஸ் அனுப்பிக்கலாம். ஸோ இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட டீட்டெயில்ஸு, லைஃப் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணுறீங்கன்னா அது என்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது அந்த மாதிரி. ஸோ ஒரு ப்ராடக்ட் அதோட ப்ராடக்ட்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்ஸும் நம்ம அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸில் நம்ம ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ எவ்ரி இது கேலரியில் வந்து லைக் உங்களோட ஃபோட்டோஸ், ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் அது மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம். மை வீடியோஸில் உங்கள் கண்டென்ட், ப்ராடக்ட் கண்டென்ட்டோ இல்லை நீங்கள் உங்களோட யூடியூப் வீடியோஸோ அங்கே வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நியூஸ் காலமில் எவ்ரிடே நீங்கள் நியூஸ் காலம்ஸ் கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து ஒரு நியூஸ் நீங்கள் ரீட் பண்ணணுன்னா, ஐடிஆர் ஃபைலிங் பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நியூஸ் காலம்ஸை ரீட் பண்ணிக்கலாம். இந்த நியூஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்ஸ் பேஜஸில் போய்ட்டு நீங்கள் போஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் நியூஸ், இது வந்து ப்ராடக்ட் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணோன்னா நியூவாக ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றதுனால இத்தனை ப்ராடக்ட் தான் ஆட் பண்ணணும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லை. நம்ம எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் கீழேயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி பேஜஸில் வந்து நியூஸ் இருக்குது. நியூஸ் கண்டென்ட் வந்து இப்போ நம்ம இன்றைக்கி நியூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பேஜில் போயிட்டு எடிட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ், இன்றைக்கி நியூஸ் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா அதோட இதை வந்து நீங்கள் கண்டென்ட்டை வந்து நம்ம இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் அப்டேட் கொடுத்தீங்கன்னா போதும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேஜில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிடும் நியூஸ் காலம்ஸை. இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு நியூவாக டேட்டா இருக்குதுன்னா நீங்கள் கொடுத்துட்டு சேவ் அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நியூஸ் காலம் அப்டேட் ஆகிடும். ஸோ அது மாதிரி நியூவாக நீங்கள் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் நீங்கள் வந்து இதில் சைட்டில் வந்துட்டு இது வந்து ஹோம் பேஜு. இங்கே ஹோம் பேஜில் பேனர் இருக்குது. பேனர் கீழே அபவுட் அஸ் கண்டென்ட் இருக்குது, ஸ்ட்ரென்த் என்னென்ன இருக்குது. ஸோ நீங்கள் டைம்லி சர்வீஸ், நாலேஜ், ஃபாலோஅப்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸ் அதோட ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதோட லோகோஸ் இருக்கும். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. அது மாதிரி ஃபார்ம், நீங்கள் கிளைண்ட் வந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு அனுப்பணும், ஒரு என்கொயரி வரணும் அப்படின்னா இந்த என்கொயரியில் அவங்க என்கொயரி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து உங்களோட மேப், உங்களோட லொக்கேஷனை வந்து எக்ஸாக்டாக ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு உங்கள் காண்டாக்டர்ஸில் வந்து பேஜ்லேயும் இருக்கும், இங்கேயும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன எவ்வளோ கிளைண்ட்ஸ் இருக்காங்க, சும்மா ஒரு நீங்கள் ப்ரொஜெக்ட் உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க, என்ன இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களோட கேலரி, உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இங்கே வந்து நம்ம காண்டாக்டர்ஸ் பேஜ்லேயும் அது மாதிரி காண்டாக்டர்ஸ் இது இருக்கும், மேப் இருக்கும், உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். FAQன்றது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ஸ் கொஷின் சொல்லுவாங்க. ஸோ ஒரு யூஸ்வலாக ஒரு யூசர் வந்தாங்கன்னா வாட் இஸ் இன்சூரன்ஸ், இல்லை எந்த மாதிரி இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணணும், இது மாதிரி நம்ம கொஷின்ஸை எவ்வளோ வேணாலும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பேஜஸ், FAQ பேஜஸ் மாதிரி இதுலேயும் நிறையா
FAQ நியூஸ் மாதிரியே FAQவும் நம்ம பேஜஸில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஏதாவது புதுசாக வேணும்னா இந்த FAQவில் போய்ட்டு நியூவாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் ப்ராடக்ட்ஸை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க, உங்களுக்கு ஒரு கிளைண்ட் வந்து என்கொயரி கொடுக்குறாங்க. நேம் இப்போது இப்போ ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க கிளைண்ட்டுன்னா, கிளைண்ட் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துடும், அது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். இந்த ஃபார்ம்ஸில் வந்துட்டு நீங்கள் எங்கே போய்ட்டு பார்த்துக்கலாம்னா உங்களோட டேட்டாஸை வந்து நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஃபார்மினேட்டர் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்துட்டு ஃபார்மினேட்டரில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸில் போய்ட்டு நம்ம கிளைண்ட்டு கொடுத்துருக்குற டேட்டாவை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். என்கொயரி வந்திருக்கிற என்கொயரிஸ் எவ்வளோ சப்மிஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இப்போ 3 சப்மிஷன் இருக்குது. ஸோ இந்த 3 சப்மிஷனையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்போர்ட் ஆகும்போது CSV ஃபைலாக நமக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ CSV ஃபைலில் உங்களுக்கு என்ன சப்மிஷன் டேட்டு, நேமு, அவங்களோட இமெயில், கிளைண்ட்டோட ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் அவங்க என்ன மெசேஜ் அனுப்பிச்சாங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது ஒரு க்ரீட்டிங்ஸ் அனுப்பணும், இல்லை வந்து ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும், இல்லை நீங்கள் டெய்லி உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படின்னாலும் உங்களோட நேமை வந்து வாட்டர் மார்க் பண்ணிவிட்டு ஒரு இமேஜில் கொடுத்துட்டோன்னா அந்த எந்த இமேஜுக்கு நீங்கள் வாட்டர் மார்க் பண்ணணுமோ அந்த இமேஜை நம்ம இங்கே மீடியாவிலேருந்து அப்லோட் பண்ணிவிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்டோட கீழே வந்து உங்களோட நேம் அப்பன் பண்ணுற மாதிரி நான் பண்ணணும். இங்கே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜஸ் வந்து நம்ம அப்லோட் ஃபைல்ஸில் போய்ட்டு நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. அப்லோட் ஃபைல்ஸில் நீங்கள் இப்போ உங்கள் செலக்ட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போய்ட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் இதில் மீடியா லைப்ரரியில் ஸோ அந்த பர்டிகுலர் இமேஜை நான் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் இமேஜ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இமேஜில் நான் வாட்டர் மார்க் பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் நியூ கொடுத்துட்டு எவ்வளோ சைஸ் எனக்கு வேணும்னா மீடியம் சைஸ் எனக்கு போதும் அப்படின்னா மீடியம் சைஸ் கொடுத்து அப்ளை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அது மீடியா லைப்ரரியில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ மீடியா லைப்ரரியில் அகெயின் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா இதில் வாட்டர் மார்க் ஆகிருக்கு. இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து DK கவிதா இந்த நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி நம்ம வாட்டர் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு க்ரீட்டிங்ஸ் அனுப்பணும் கிளைண்ட்டுக்கு அப்படின்னாலும் ஹாப்பி நியூ இயர் அந்த மாதிரி, இல்லை வந்து பொங்கல் க்ரீட்டிங்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம அப்லோட் பண்ணி வாட்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து சைஸும் நமக்கு கம்ஃபர்டபுளாக என்ன சைஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த ப்ராடக்டோட இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்க ஃபீச்சர்ஸ். ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும், மீடியா கேலரி ஆட் பண்ண முடியும். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்க, நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, உங்களோட அவார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மீடியாவில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கேலரியில் போய்ட்டு இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ கேலரியில் வீடியோ ஃபோட்டோஸை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம், மை வீடியோஸில் வீடியோஸ் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய நம்ம ஃபீச்சர்ஸோடு இந்த வெப்சைட்டு பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோன் நம்பர் இதெல்லாமே அட்ராக்டிவான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸில் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது வந்து மொபைல் வியூலேயும் பார்த்துக்கலாம், லேப்டாப்லேயும் வியூ பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் லேப்டாப்லேயும் வியூ பண்ணிக்கலாம், ப்ளஸ் மொபைல் வியூலையும் பார்த்துக்கலாம். ஸோ இது மொபைல் வியூக்கான மெனு ஐட்டம். மெனுஸ் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சர்ச் இருக்குது. சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மணி பேக்னு கிளைண்ட் வந்து சர்ச் பண்ணுறாங்க, மணி பேக் பாலிசி வேணும், அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து மணி பேக்கில் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே லிஸ்ட் ஆகிடும். பீமா ஸ்ட்ரீட், ஜீவன், சிரோமணி, நியூ பீமா பட்ஜெட். ஸோ இதை வந்து ப்ராடக்ட் இப்போ நீங்கள் பார்க்கணுன்னா அந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராடக்டோட டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம், அட்வான்டேஜஸ் என்ன. ஸோ இது எல்லாமே கஸ்டமைஸ்டு. இதில் இமேஜ் எல்லாமே நம்ம உங்களோட கஸ்டமைஸ்டு இமேஜ் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த வெப்சைட்டில் நம்ம ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.